Daily. Taste the Daily. மத்திய அரசு கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்கினால்தான் கல்வித்தரத்தை மேம்படுத்த முடியும் என்று முன்னாள் சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வெங்கலாபுரம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பள்ளியின் ஆண்டு விழாவில் முன்னாள் சபாநாயகர் தம்பிதுரை தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது தெரிவித்த அவர், மத்திய அரசு கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்காமல் உள்ளது. அந்த நிதியை வழங்கினால்தான் அனைத்து அரசு பள்ளிகளின் கட்டமைப்பு மற்றும் கட்டிட வசதிகள் என அனைத்தையும் மேம்படுத்த முடியும் என்று கூறினார். ஒரு நாட்டின் முக்கிய வளர்ச்சிக்கு கல்விதான் மிக முக்கியமானது என்று தெரிவித்த அவர், தலைசிறந்த விஞ்ஞானிகளையும் மருத்துவர்களையும் தமிழ்நாடு உருவாக்கி வருவதாக கூறினார். இந்த விழாவில் முன்னாள் அமைச்சர் வீரமணி மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்த நிலையில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மத்திய அரசு கல்விக்கான நிதியை தராமல் தன்மானத்தின் மீது கை வைக்கிறார்கள் எனவும், தமிழ் மொழியை அழிக்க படையெடுப்பு நடக்கிறது எனவும் அமைச்சர் வேலு மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த விழாவையொட்டி பொதுக்கூட்டம் மற்றும் 2000 குடும்பங்களுக்கு இலவச எரிவாயு அடுப்பு வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மத்திய அரசு தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய மானியத்தை குறைத்தால் எப்படி ஆட்சியாளர்களுக்கு பெயர் வரும் என கருதுகிறது. தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையில் படித்த அப்துல் கலாம், மயில்சாமி, அண்ணாதுரை நாட்டின் உயர்ந்த நிலைக்கு சென்றுள்ளனர். தேசிய கல்விக் கொள்கையுடன் ஒத்துப்போக தயாராக இல்லை என்றும் அதனை மண்டியிட்டு நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என தெரிவித்தார். இந்நிகழ்வில் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நான் அவரிடத்திலே பணியோடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, 400 ஆண்டு கால புகழ்பெற்ற தமிழை நீங்கள் பேசுகிறீர்கள், பிடிக்கும் என்று சொல்லுகிறீர்கள். 500 ஆண்டுக்கு உட்பட்டிருக்கிற ஒரு மொழியை, எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் மீது தாய்மொழியை அழிப்பதற்காக நீங்கள் படையெடுத்து வருகிறீர்கள். நியாயம் தான். ரூபாய் 88 கோடியில் நவீன வசதிகளுடன் மதுரை விமான நிலைய வான் கட்டுப்பாட்டு கோபுரம் அமைய உள்ளதாக மதுரை விமான நிலைய இயக்குநர் தகவல் தெரிவித்துள்ளார். பயணிகளின் வசதிக்கேற்ப கூடுதல் விமானம் இயக்கும் வகையில் மதுரை விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்யும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ரூபாய் 88 கோடியில் நவீன வசதிகளுடன் மதுரை விமான நிலைய வான் கட்டுப்பாட்டு கோபுரம் அமைய உள்ளதாகவும் மே மாதம் முதல் செயல்பட துவங்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் முன்பை விட விமானங்கள் வருகை புறப்பாடுகளை துல்லியமாக கையாள முடியும் என்றும் பயணிகளின் பாதுகாப்பான பயணம் உறுதி செய்யப்படும் என மதுரை விமான நிலைய இயக்குநர் கூறியுள்ளார். புதுக்கோட்டை அருகே பள்ளி மாணவர்களுக்காக நடைபெற்ற குளிர்கால இயற்கை முகாமில் 150க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர். புதுக்கோட்டை அருகே உள்ள நார்த்தாமலை காப்புக்காடு பகுதியில் உள்ள சுனைலிங்கம், குடவரை, விஜயாலயா சோழீஸ்வரர் கற்கோயில்கள் மற்றும் குடுமியான்மலை சிவன் கோவில் ஆகிய பகுதிகளுக்கு அழைத்து சென்று சுற்றுச்சூழலை பாதுகாப்பது குறித்தும் பண்டைய கால சிற்பங்கள், கோவில்களை பாதுகாப்பது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த முகாம் நடைபெற்றது. முன்னதாக இம்முகாமை மாவட்ட வன அலுவலர் கணேசலிங்கம் கொடியசைத்து துவக்கி வைத்த நிலையில் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள், வன பணியாளர்கள் என மொத்தம் 150 பேர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். கோவையில் தனியார் சூப்பர் மார்க்கெட்டில் தீ விபத்து நேரிட்டதில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலானது. கோவை நஞ்சுண்டாபுரம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் சூப்பர் மார்க்கெட்டில் நேற்று இரவு திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தகவலின் பேரில் அங்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்பு தீயை அணைத்தனர். இருப்பினும் கடை முழுவதும் தீப்பற்றி எரிந்ததால் கடையில் உள்ள பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலாகின. இரவு நேர தீ விபத்து ஏற்பட்டதால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இதுகுறித்து ராமநாதபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கும் என்று தகவல் தெரிவித்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.